ராஜே பாண்டியன் கிட்ட உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்ல, ஆனா பாண்டியனும் அந்த டான்ஸ் விஷயத்த தவிர வேற எதனாலும் பேசணும்னு சொல்றாங்க. ஆனா ராஜியும் நான் அதை பத்தி தான் பேசணும்னு சொல்ல, பாண்டியன் அதுக்கு இங்க பாருமா, டான்ஸ் ஆடணும்னு நினைச்சனா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறமா ஆடிக்கோன்னு சொல்ல, ராஜியும் கொஞ்சம் கூட எதை பத்தியுமே யோசிக்காம சரிங்க மாமா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியா அவங்களோட பெட்டி படுக்கை எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அதுவும் போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக செலக்டிங் ரவுண்ட் இருக்கு. அதுல டான்ஸ் ஆட தயங்கி தயங்கி ஆட இதை பார்த்துட்டு அங்க இருந்த ஜட்ஜஸுமே என்ன பொண்ணு கொஞ்சம் தயக்கப்படுது போலயே, மாஸ்டர் கொஞ்சம் சேர்ந்து ஆடுங்க. அப்பதான் பொண்ணுக்கு பயம்லாம் போகும்னு சொல்ல அங்க இருந்த மாஸ்டரும் உடனடியா ராஜி கிட்ட வந்து ஒரு மாதிரி க்ளோஸா டான்ஸ் ஆடுறாங்க. இதனால பயந்து போன ராஜியும் அவங்களோட கையை தட்டி விட்டுட்டு வெளியே ஓடியே வந்துடுறாங்க. ஆனா கரெக்டா அந்த நேரம் பார்த்து ராஜிக்கு ஏதோ பிரச்சனையா இருக்குமோ என்னமோன்னு தோணுச்சோன்னு தெரியல, கதிர் அவங்களுக்கு கால் பண்ணி எல்லாம் ஓகேவா தான் இருக்கா அப்படின்னு கேட்க, ராஜியோ தன்னோட நிலைமையை எடுத்து சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ரொம்பவே தயக்கத்தோட என்ன சொல்றதுன்னே தெரியாம நின்னுகிட்டு இருக்காங்க. சோ கைஸ், ராஜி மட்டும் தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா கதிர் கண்டிப்பா ராஜிக்கு உதவ ஓடோடி வந்துருவாங்க. ஆனா ராஜி கதிர்கிட்ட இந்த உதவியை கேட்பாங்களா? அப்படி இல்லைன்னா எதுவா இருந்தாலும் அதை நம்மளே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இன்னுமே ரொம்ப பெரிய சிக்கல்ல மாட்டிப்பாங்களா? அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?